அம்ர் இப்னு அவுஃப் அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை தீர்த்து வைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்துடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையில் அங்க ஈடுபட்டு இருக்கிறதுனால தொழுகைக்கான நேரம் வந்து சஹாபிகள்லாம் எல்லாம் குழுமி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அப்ப அவ்வளுல் வக்துல தொழுகிறது ஏற்றம்னு இருக்கு நமக்கு. அவ்வளுல் வக்துனா என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடணும். இப்ப உதாரணமாக லுஹருக்கு 12:30 மணிக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 12:30 மணிக்கு பாங்கு சொல்லுது அப்படின்னா, பாங்கு சொன்னதற்கு பிறகு ஒருத்தர் பாத்ரூம் போய் சுத்தம் செய்து ஒது செய்து சுன்னத்து தொழுது அந்த கால அளவு இருக்குதே, இந்த கால அளவோட நம்ம என்ன செஞ்சிடலாம், தொழுகையை ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபர்து தொழுகைக்கும் பாங்குக்கும் இடையிலே உள்ள அந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 15-20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சுக்கிடலாம். இதற்குள்ளே நாம் தொழுதால் அது அவ்வளவு வக்து தான். நம்ம ஊரில் அப்படிதான் வச்சிருக்கிறோம். ஃபஜ்ருக்கு ஒரு கூடுதல் நேரம் வைத்துக்கலாம், அரை மணி நேரம், எல்லாம் எழுந்து வரணும் தூரம். எனவே இப்ப நம்ம அமைப்புகள்ல வைத்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள்ல வைத்திருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது சரியான நேரம் தான். இது அவ்வளவு வக்துல தான் தொழுகை நடக்குது. இஷா தொழுகை மட்டும் பிந்தி தொழுவதை விரும்புது மார்க்கம். ஆனா பிந்தி தொழுனா மக்கள் வரணுமே, அதனால அது அவ்வளவு வக்துல தொழுதுட்டு போயிடுறாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனால் இஷா தொழுகை ஒரு ஜமாத் இருக்குன்னு ஒரு ஜமாத் இருக்குது. அந்த ஜமாத் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இந்த அளவு தான், ஒரு 100 பேர் தான் அந்த ஜமாத்துல இருக்கிறாங்க. ஒரு குட்டி ஊர், கிராமம். இந்த ஊர்ல வந்து எல்லாரும் ஒரே டைமுக்கு வர முடியும். இஷாவை 10 மணிக்கு வச்சா எல்லாருமே வருவாங்கன்றது அதுதான் சிறப்பு. இஷாவை பிற்படுத்துறது கொஞ்சம் தாமதமாக தொழுது, அதற்கு காரணங்கள் இருக்கு. இப்ப அதையெல்லாம் நான் சொல்றதுக்கு இல்லை. ஏன் அப்படி பிற்படுத்துற விரும்பினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிற்படுத்தி தொழுது இருக்கிறாங்க, இன்னும் பிற்படுத்த விரும்பினாங்க அப்படிங்கலாம் ஹதீதுகள்ல தெளிவாக இருக்கு. இப்ப ஆரம்ப வக்து என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 15 அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஆரம்ப வக்து தான். இப்ப சஹாபிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. இப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சித்திக் நாயகம் அபூபக்கர் சித்திக் நாயகத்துல வந்து கேட்கிறாங்க, அது ஸல்லி ஃபஉகீம், நீங்க தொழு வைக்கிறீங்களா, நான் இகாமத்து சொல்றேன் அப்படிங்கிறாங்க. யார் சொல்றா? பிலால் நாயகம் கேட்கிறாங்க. சித்திக் நாயகம் சரின்ட்டாங்க. சரி, நீங்க ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வருவாங்கன்னு தெரியல, அவங்க வக்துல தொலை சொல்லி இருக்கிறாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை கொஞ்ச நேரம் எதிர்பார்த்தாங்க. தாமதித்து அதுக்கு பிறகு வரல அப்படின்ன உடனே, சரி எவ்வளவு நேரத்தில் வருவாங்க நமக்கு தெரியலையே, நீங்க இகாமத்து சொல்லுங்கன்ட்டாங்க. பிலால் நாயகம் வந்து கேட்கறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கறாங்க, அது ஸல்லி ஃபஉகீம், நீங்க தொழு வைக்கிறீங்களா, நான் இகாமத்து சொல்லட்டுமான்னாங்க. சரின்னாங்க. இகாமத்து சொல்லிட்டாங்க. சித்திக் நாயகம் தக்பீரை கட்டிட்டாங்க. தக்பீரை கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு தக்பீரை கட்டி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. முதல் ரக்காத்திலேயே ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்ததும் அவங்க நேரா முதல் சஃப்ல வந்து நின்றுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃப்ல வந்து நிக்கிறாங்க. அப்படிதான் நிக்கணும். முதல் சஃப்ல வந்து நின்றுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, சித்திக் நாயகம் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும்ல. இப்ப நம்ம தொழு வைக்கிறோம், இமாம் வரல, தொழு வச்சுக்கிறாங்க, இமாம் வந்துட்டா பிரச்சனை இல்லை. அல்லது நாம இமாமா இருக்கிறோம், நம்ம வர்றதுக்கு பள்ளிக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு, சரி யாராவது ஒரு ஆலிம் இருக்கிறாங்க அல்லது ஒரு ஹாபிஸ் இருக்கிறாங்க, நீங்க தொழு வைங்களான்னு அவங்க தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. இமாம் வந்தா அவர் பின்னால தொழுதுட்டு போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லையே, அவங்க எல்லாத்துக்கும் இமாமுல் இம்மா, எல்லா இமாம்களுக்கும் அவங்க இமாம். இமாமுல் அம்பியாய் வல் முர்சலீன், நபிமார்களுக்கும் இமாம், ரசூல்மார்களுக்கும் இமாம். அவங்களுக்கு யாரும் இமாமத்து செய்ய முடியாது இல்ல, அவங்களுக்கு யாராவது இமாமத்து செய்ய முடியுமா என்ன? இப்ப வந்த உடனே சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கை தட்டுறாங்க பள்ளியில, எல்லாரும் கை தட்ட. லா எல்தஃபித், சித்திக் நாயகம் பொதுவா தொழுகையில் அப்படியே ஈடுபட்டுட்டா திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு கைத்தட்டு 2 கைத்தட்டு வந்தா பரவாயில்ல, ஒரு ஆள் கைத்தட்ட ஆரம்பிச்சு 2வது சஹாபி 3வது சஹாபி 10 100 பேர் கைத்தட்டினா எப்படி இருக்கும்? பள்ளியில உள்ள அத்தனை பேர் கைத்தட்டினா எப்படி இருக்கும்?
அவங்க வேற வழி இல்லாம இன்னும் இது இவ்வளவு பெரிய கைத்தட்டா இருக்கே அப்படின்னு அப்படி லேசா திரும்பி பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. தொழுகையிலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி லேசா திரும்புறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே தஆக்கர் அப்படி கொஞ்சம் ஸ்டெப்பை பின்னால வச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சஃப்பை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்டெப்பை பின்னால வர்றாங்க, திரும்பாம அப்படியே பேக்ல வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து என்ன செய்றாங்க, இப்படிங்கிறாங்க, என்ன செய்றாங்க, இப்படி கையை காட்டுறாங்க. அதாவது நீங்க தொழுகையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யல, பின்னால வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கத்தம அவங்க என்ன செய்றாங்க, ஸ்டெப் எடுத்து முன்னால வச்சு அந்த தொழுகையை கண்டினியூ பண்றாங்க. இப்ப இது ஒரு நிகழ்வு. இப்ப இந்த நிகழ்வுல நமக்கு சட்ட திட்டங்கள் இமாம்கள் நமக்கு தர்றாங்க. என்ன சட்ட திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும். இப்ப இமாம் தொழ வைக்கிறாங்கன்னு சொன்னா பொதுவான முதல் விஷயம் என்னன்னா, முதல் சஃபு பாக்கியமான சஃபு. சஃபுகளை பத்தி நம்ம பின்னால பேச இருக்கிறோம். ஆனாலும் முதல் சஃபுல தொழ வைக்க தெரிஞ்சவங்க நிக்கணும். இது கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். முதல் சஃபுல சில பேர் தொலை வைக்க மாட்டாங்க, தொலை தெரியும், தொலை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்களா இல்லையா? அதுவும் லோராசரு என்று இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. மகரிப் இஷா சத்தம் மட்டும் ஓதணும் வேற வேணும், அது வேற. லோராசருண்டா கொஞ்சம் வாய்க்குள்ளேயே ஓதிட்டு போலாம், பயம் வரத்தானே செய்யும். இது எல்லாருக்கும் அப்படி முடியாது இல்ல. அதனால அப்படி தொலை வைக்க தெரியக்கூடியவங்க முதல் சஃபுல இருக்கணும். ஒருவேளை இமாமுக்கு ஏதாவது ஏற்பட்டு அவரால் தொலை வைக்க முடியாமல் போனால் அதற்கு இஸ்திக்லாஃப் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இஸ்திக்லாஃப், இமாம் தனக்கு பிரதிநிதியை ஏற்படுத்துதல். அப்ப அவங்களுக்கு உதாரணமாக தொலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இமாமுக்கு ஒழு முறிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு மயக்கம் வந்துட்டுன்னு வைங்க, மனுஷன் தானே, ஏற்படலாமா இல்லையா? இப்ப இந்த மாதிரி நிலை வந்தால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சட்டுன்னு விலகிடுவாங்க. விலகிட்டு அவங்க ஒரு ஆளை கையை காட்டினா, தொலை வைக்கக்கூடிய நபர் தான் முன்னாள் இருக்கிறாரு, அவங்க கையை காட்டினா போதும். இவங்க வந்து தொழுகையில் இப்ப உதாரணமாக ஒரு 2 ரக்காத்து தொலை வச்சுட்டாங்க இமாம். 3வது ரக்காத்துல அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, தொலை வைக்க முடியாத நிலைமை வந்தா அவங்கள என்ன செஞ்சிடலாம், ஒரு முன்னாடி நின்று தொழக்கூடிய அந்த முதல் சஃப்ல இருக்கக்கூடிய கையை காட்டி அவரை என்ன செஞ்சிடலாம், இமாமத்தை ஆக்கிடலாம், இமாமா ஆக்கிடலாம். அவர் ஒன்றும் ஆரம்பத்திலேயும் தொலை வைக்க தேவையில்லை, இவங்க விட்டதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இஸ்திக்லாஃப், அவங்களோட ஹிலாஃபத்துன்னு அர்த்தம். இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனால ஒரு இமாமுக்கு தொழுவ முறிஞ்சிட்டு எல்லாத்தையும் தொழுகை விட்டுட்டு போய் புதுசா தொழுவ ஆரம்பிக்கணும் ஒரு ஆளை வச்சுங்கிறது அவசியம் இல்லை. இதை நாம என்ன செய்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும்.